இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பேசேஜஸ் இருக்கும். சரியா? நான் ஒரு 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 3-4 பேசேஜஸ் நாம இன்னைக்கு ஹேண்டில் பண்ண முடியும் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள. மீதி இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், யூ மஸ்ட் டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். சரியா? ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேசேஜஸா இருக்கும். ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் we shall go to right, we shall go to the question number 11, அதாவது 10th அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு comprehension. பாருங்க, when researchers at Emory University in Atlanta என்ன பண்றாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்டல் கம் ரிசர்ச், அதை பத்தி தான் இந்த பேசேஜ் இருக்க போகுது. பாருங்க, அட்லாண்டா, அதாவது எமோரி யூனிவர்சிட்டி, அட்லாண்டால இருக்கக்கூடிய எமோரி யூனிவர்சிட்டியில என்ன பண்றாங்கன்னா, they trained the mice to fear the smell of almonds. அதாவது ஆல்மண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த ஆல்மண்ட்ஸ்னுடைய ஸ்மெல்ல கண்டா அதுக்கு பயம் வரணும். சரியா? பை பேரிங் இட் வித் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். அது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆல்மண்ட்ஸை எலக்ட்ரிக் ஷாக் கூட பேர் பண்ணிடுறாங்க. சரியா? அப்போ அந்த எலக்ட்ரிக் அதாவது இருக்கக்கூடிய அந்த ஆல்மண்ட பார்த்தாலே இதுக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி மைஸ ட்ரெயின் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிய, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த லைனை மட்டும் பாருங்க. டு ஃபியர் த ஸ்மெல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் தே ஃபவுண்ட், ரைட், டு தேர் consternation that both the children and grandchildren of these mice were spontaneously afraid of the same smell. இப்போ ஒரு தாய் இருக்கா, ஒரு மைஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீமேல் மைஸா இருக்கலாம். அந்த மைஸினுடைய ஜீன்ல அந்த ஃபியர் வந்துருச்சு, பேட்டர்ன் ஆஃப் ஃபியர். எந்த ஆல்மண்ட்ஸை ஸ்மெல் பண்ணிச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா, அதாவது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது குட்டி போட்டு அதனுடைய குட்டி போட்டு வரைக்கும் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதனுடைய கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபியர் அப்படிங்கிறது அந்த ஜீன்ல கேரி ஓவர் ஆயிட்டே வருது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. Children and grandchildren of these mice were spontaneously afraid of the same smell. Spontaneously அப்படின்னா என்ன? அதாவது it comes out of natural. அதாவது நீங்க வந்து எதையும் பார்த்து உருவாக்கி கொள்வதல்ல, அது உங்களுடைய ஜீன்லயே இருக்குது. அதுதான் ஸ்பான்டேனியஸ்லி. அப்படியே அருவி மாதிரி கொட்டுது, தானா வருது. சரியா? அதை பார்த்தோன்னே ஸ்மெல் வந்துருது, அவங்களுக்கு பயம் வந்துருது அந்த ஸ்மெல்ல கண்டா. That is not supposed to happen. ஆனா இப்படி அது நடக்க கூடாது. Generations of school children have been taught that the inheritance of acquired characteristics is impossible. அப்போ ரிசர்ச்ல இப்படி நடக்குது, இது அவங்க ஒரு ஃபைண்டிங் பண்றாங்க. பட் தட் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன். ஆனா இந்த மாதிரி நடக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். Generations of school children have been taught that the inheritance, அதாவது வம்சாவளி, நாம நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன சொந்தமா வாங்கிக்கிறோம், through blood, genes, through property, அந்த inheritance of acquired characteristics is impossible. ஆனா நாம ஸ்கூல் சில்ட்ரன் என்ன சொல்லி இருக்கிறோம்னா, அப்பாவுடைய குணம் மகனுக்கு இல்ல, அம்மாவுடைய குணம் மகனுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம். அதுதான் acquired characteristics, குணாதிசயங்கள். A mouse should not be born with something its parent have learned during their lifetimes. அதாவது
ஒரு குட்டி போடுற ஒரு குட்டி ஒரு ஒரு எலி குட்டி அவங்க அம்மா என்ன பேட்டர்ன்ல ஃபியரா இருக்காங்களோ அதே மாதிரி பேட்டர்ன் இதுக்கு வரக்கூடாது. Any more than a mouse that loses its tail in an accident should give birth to tailless mice. எப்படின்னா அதாவது இதுக்கு இன்னொரு ஒரு கோரிலேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னா அதாவது ஒரு குட்டி மைஸ் என்ன பண்ணுது, அம்மாவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்? இப்ப அம்மாவுக்கு வால் இல்ல, ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த மைஸுக்கு வால் இல்லாம பாதியா கட் ஆயிருச்சு. ஆனா அது உயிரோட தான் இருக்கு. அது எல்லாம் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த குட்டியும் வந்து வால் இல்லாம பிறக்குமா? அப்படி கூடாது இல்லையா? அப்புறம் எப்படி அம்மாவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு வருது? அதுதான் இவங்க ஸ்டடி. Modern evolutionary biology dates back to a synthesis that emerged around the 1940s and 60s. அந்த வருடங்களுக்கு போறாங்க. Which married Charles Darwin's mechanism of natural selection with Gregor Mendel's discoveries of how genes are inherited. அப்போ சார்ல்ஸ் டார்வினுடைய தியரிய, அவருடைய மெக்கானிசத்தையும் கிரிகரி மெண்டல்ஸ்னுடைய டிஸ்கவரிஸையும் போறாங்க, ஸ்டடி பண்றாங்க. அதை வந்து அவங்க ஒரு அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறாங்க. எப்படி ஜீன்ஸ் ஆர் acquired by the children. The traditional and the still dominant view is that, அதாவது வழக்கமா பிளஸ் நம்மளுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை ஒரு என்னன்னா, from the human brain to the peacock's tail are fully and satisfactorily explained by natural selection and subsequent inheritance. நீங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஹியூமன் பிரைன் ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து பீகாக்கினுடைய அந்த வால் வரைக்கும் எல்லாமே இட் கம்ஸ் அவுட் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் தான். அதுல நம்மளுக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அது சப்சிக்வெண்டா எதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறது. எட் நியூ எவிடன்ஸ். ஆனா இந்த நியூ எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் ஜீனோமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ், சரியா, ஃப்ரம் எபிஜெனட்டிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் பயாலஜி என்ன சொல்லுதுன்னா, எவல்யூஷனரி பயாலஜி எப்படி ஸ்டடி போன வருஷம் இருந்த தியரிய இந்த வருஷம் நாம புதுசா அதுல இன்னும் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம போய் கண்டுபிடிக்கிறோம். அந்த எவல்யூஷனரி பயாலஜி, டெவலப்மெண்டல் பயாலஜி, that evolution is more complex than we once assumed. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது பரிணாம வளர்ச்சி என்பது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. நாம 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரிஞ்சு வச்சிருந்த தியரி இப்போ இல்ல, அதை நாம பண்ண முடியாது. இப்போ அது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா that is complex, that is impossible to find solution. அப்போ in his book on human nature, the evolutionary biologist Edward O. Wilson, அவர் பாருங்க, இந்த புக் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஆத்தர் ஞாபகம் வச்சுக்கங்க, claimed that human culture is held on genetic leash. அதாவது ஹியூமன் கல்ச்சர் அப்படிங்கிறதே வந்து இந்த ஜீனால் பிணையப்பட்ட ஒரு கயிறு மாதிரி அப்படிங்கிறாங்க. The metaphor needs revision. இவரு எப்போ 1978 இந்த தியரியை சொன்னாரு. ஆனா இப்போ இதை வந்து நாம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். என்னன்னா, imagine a dog walker, the genes struggling to retain control of a brawny mastiff. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, brawny mastiff, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து பின்னாடி அந்த எக்ஸசைஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? brawny mastiff, அதாவது உங்க என்ன சொல்றது, இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸ் உள்ள, நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸ் உள்ள அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவா வேணாலும் இருக்கலாம், மேனா இருக்கலாம், டாகா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், சரியா? இப்ப இந்த இடத்துல இது டாக் தான், மாஸ்டிஃப் அப்படின்னா டாக். அப்போ நல்லா மசில்ஸ் உள்ள டாக், அதுதான் இங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. பாருங்க, இமேஜின், உங்களுக்கு இது புரியல அப்படின்னா
எதை வச்சு நீங்க கோரிலேட் பண்ணிக்கணும்னா, பாருங்க டாக் வாக்கர் இருக்காரு இல்லையா? டாக் வாக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயை கூட்டிட்டு போறவர். A dog walker struggling to retain struggling to retain control of a brawny mastiff. அதாவது நல்ல கொலு கொலுன்னு புசு புசுன்னு சதையெல்லாம் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு நாயை கூட்டிட்டு போறவரு, வாக்கிங் கூட்டிட்டு போறவரு, அதை கண்ட்ரோல் பண்ண அவர்னால முடியல. ஓகே, the pair's trajectory, the pathway of evolution reflects the outcome of the struggle. அதே மாதிரிதான் எப்படி அவரு ஒரு ஹியூமன், அதாவது இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க, எதை டாக் வாக்கர் அத ஜீன்ஸோட கம்பேர் பண்றாங்க. தென் பிரானி மாஸ்டிஃப் அந்த நல்ல மசுலா இருக்கக்கூடிய அந்த டாக ஹியூமன் கல்ச்சரோட டெவலப் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஜீன்ஸ் இந்த ஹியூமன் கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இந்த பேர்ஸ் டிராஜெக்டரினா பாத்வே, அத பாத், எந்த பாத் மூலியமா அது எப்படி போகுது. The pair's trajectory, the pathway of evolution reflects the outcome of the struggle. என்ன, ஜீன்ஸ் ஹியூமன் கல்ச்சரை கேரி பண்ண முடியல, காம்ப்ளெக்ஸா இருக்கு, அது ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஓகே, now imagine the same dog walker struggling with multiple dogs. ஒரு நாயை கூட்டிட்டு போகும்போதே நம்மளுக்கு சிரமம், கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்குது. அப்போ அவரு ஒரு கையில 2 நாய், இன்னொரு கையில 2 நாய்னா பாருங்க, மல்டிபிள் டாக்ஸ் on a leashes of varied lengths. leashes அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நாய்க்கு கட்டுற அந்த கயிறு, அதான் லீஷ். நம்ம கட்டி பிடிக்கிற பாத்தீங்களா, நாய்க்கு சங்கிலி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதான் leashes on a varied lengths. அதாவது varied lengths, different length. நீங்க ஒரே மாதிரி லென்த் இருந்தாவே உங்களால சமாளிக்க முடியாது. இது varied length, different length, with each dog tucking in a different direction. அப்போ இந்த கையில 2 நாய், இந்த கையில 2 நாய் with different length of leashes அப்படிங்கும் போது each moves in a different direction. நாலா பக்கமும் போச்சுன்னா அவர் எங்க போய் இழுத்துட்டு போக முடியும்? அவர் எந்த பக்கம் போவார் அவரு? with each dog tugging in a different direction. அதான் சொல்றாங்க. all these tugs represent the influence of developmental factors. அப்போ இந்த 4 கயிறும் 4 திசையில நோக்கி இந்த நாய் இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா, அதத்தான் சொல்றாங்க this is called influence of developmental factors. அதாவது வளர்ந்து வரக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. including epigenetics, right, antibodies and hormones passed on by parents, as well as the ecological legacies and culture they bequeath. அதாவது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே ஒண்ணு ஜீன் மூலியமா வருது, இன்னொன்னு அவன் பழக்கத்தின் மூலியமா வருது. நான் சொல்றது புரியுதா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்ச உடனே ஐயோ இது ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கே, ரொம்ப பயாலஜிக்கலா இருக்கே அப்படின்னு நீங்க பயந்துடக்கூடாது. எல்லாமே பாருங்க, ஹார்மோன்ஸ், அவனுக்கு ஏற்படுற அந்த சூழ்நிலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அது கால சூழ்நிலையினால வருது. இது எல்லாமே either they acquire or they pass, either they acquire naturally or independently or from the gene, ஏதோ ஒண்ணு. The received wisdom is that parental experience cannot affect the characteristics of their offspring. offspring அப்படின்னா child, offspring அப்படின்னா child. அப்போ the received wisdom is that என்ன, பெறப்பட்ட அந்த ஞானம், அந்த அறிவு என்னன்னா, பேரண்டல்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அம்மா அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சைல்டுனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை அஃபெக்ட் பண்ணாது. எக்ஸப்ட் தே டு. எக்ஸப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் ஒன் ஆர் கேசஸ். எக்ஸப்ட் இன் ஒன் ஆர் கேசஸ் the way that genes are expressed to produce an organism's phenotype, அதாவது the actual characteristics it ends up with. phenotype அப்படிங்கிறது என்ன? ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆக்சுவலா அந்த குணாதிசயங்கள் இருக்கும். அவன் நல்லா, அதாவது அவன் முரடனா இருப்பானா, அல்லது அவன் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவானா, அல்லது இந்த 2 பேத்துக்கு நடுவுல இருப்பானா, அல்லது அவன் ரொம்ப குயிக் பிரைனியா இருப்பானா, ஈஸியா அவன் சுறுசுறுப்பா இருப்பானா, அல்லது அவன் சூப்பரா ரொம்ப ப்ரோஆக்டிவா இருப்பானா, இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான். அப்போ the way that genes are expressed to produce an organism's phenotype, ஒரு ஆர்கானிசத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்றது அப்படிங்கிறது என்ன இருக்கு, இஸ் அஃபெக்டட் பை கெமிக்கல்ஸ் தட் அட்டாச் டு them. அப்போ ஒருத்தனுடைய குணாதிசயத்தை உருவாகும் போது
முடிவு பண்றது எதுன்னா அங்க சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அவன் பாடியில அதைத்தான் இங்க கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறாங்க. எவ்ரிதிங் ஃப்ரம் டயட் டு ஏர் பொல்யூஷன் டு பேரண்டல் பிஹேவியர் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த அடிஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் திஸ் கெமிக்கல் மார்க்ஸ். சொல்றான் பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு இப்போ வந்துட்டான். அதுதான் அந்த கெமிக்கல் மார்க் பண்றது. என்ன? ஃப்ரம் த ஏர் பொல்யூஷன் டு பேரண்டல் பிஹேவியர், எவ்ரிதிங் ஃப்ரம் ஒருனுடைய கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் டயட் டு ஏர் பொல்யூஷன் டு பேரண்டல் பிஹேவியர், டயட்ல இருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஏர் பொல்யூஷன்ல இருந்து பிளஸ் பேரண்டல் பிஹேவியர்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த அடிஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் திஸ் கெமிக்கல் மார்க்ஸ். ஒரு மனுஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ இறுதியா முடிவு பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் இந்த ஏர் பொல்யூஷன், டயட்டு பிளஸ் அவனுடைய அதாவது என்ன சொல்றது, ஏர் பொல்யூஷன், பேரண்டல் பிஹேவியர் இதெல்லாம் மாத்தலாமாமா. அப்ப அந்த கெமிக்கல் முடிவு பண்றதா அந்த எண்ட் ப்ராடக்ட் which switches genes on or off. அப்போ பெறப்பட்ட அந்த ஜீன் அவங்க அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ பெறப்பட்ட அந்த ஜீன் டார்மண்டா இருக்கிறதும் ஆக்டிவா இருக்கிறதும் இந்த கெமிக்கல்ஸ்னாலதான். அந்த கெமிக்கல்ஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், லிவிங் அட்மாஸ்பியர், நேச்சர், ஜீன் எல்லாமே. அப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸ். எது ஆகும் ஆகாதுன்னு முடிவே பண்ண முடியாது. யூஸ்வலி these so-called epigenetic attachments are removed during the production of sperm and egg cells. பாருங்க, ஒரு கருமுட்டை, எக் செல் அதான் கருமுட்டை, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் போதும் கருமுட்டை. இப்போ ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மேல்னுடைய ஜீன் கேரியர், எக்ஸெல்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல்னுடைய கருமுட்டை. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்போ ஒருத்தருடைய ஜீன், ஒரு அப்பாவுனுடைய ஒரு ஜீன் எது வழியா பாஸ் ஆகுது? அந்த ஸ்பெர்ம் வழியா தான் பாஸ் ஆகுது. இங்க அம்மாவுனுடைய அந்த கருமுட்டைக்கு. அப்போ அது வந்து கேரியர் ஆஃப் ஜீன். அப்போ இவன் என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த எவல்யூஷனரி பயாலஜியில ஸ்பெர்ம் does not carry any genes அப்படிங்கிறாங்க. அப்போ this is known as epigenetic inheritance. அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, see production of during the production of sperm and egg, during the production of sperm and egg cells, அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், the attachments are removed during, அதாவது இந்த எபிஜெனட்டிக் அப்படிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் பேட்டர்னை முடிவு பண்ற அந்த கெமிக்கல்ஸ் பிளஸ் ஜீன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்போ அது அதாவது the attachments are removed during the production of sperm and egg cells. அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும்போதோ எக் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போதோ அது ரிமூவ் ஆயிடுது. பட் it turns out that some escape the resetting process and are passed on to the next generation. ஆனா அது 100% அப்படி ரிமூவ் பண்றது இல்ல. மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஜீன்ஸ் ஹெல்ப் பண்ணிடுதாமா, அதாவது கேரி ஓவர் ஆயிடுதாமா இங்க இருந்து அங்க. புரியுதா? எப்படி இந்த ஸ்டடி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ passed on to the next generation. அப்போ அந்த ஒரு சில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சில கேரக்டர், அப்பாவுடைய கேரக்டர் அம்மாவுடைய கேரக்டர் வந்துருது to the next generation along with the genes. அப்போ along with the genes, அந்த ஜீன்ஸ் கூட போயிருது. அவன் என்ன சொல்றான், ஜீன்ஸ் ரிமூவ் ஆகுறது இல்ல, ஆனா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் கால்டு எபிஜெனெட்டிக்ஸ் அது ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறான். So and more and more studies are confirming that it really happens. அப்ப இது further studies கன்ஃபார்ம் பண்ணுது. Let's present to the almond fearing mice. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆல்மண்ட் ஃபியரிங் மைஸுக்கு நாம போலாம். The inheritance of an epigenetic mark transmitted in the sperm is what called mice's offspring to acquire an inherited fear. அப்போ ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பெறுதல், அதாவது மரபு வழி தோற்றம், மரபு வழி மாற்றம். அப்போ அந்த ஜீன்ல இந்த ஃபியர் மார்க் ஆகிருச்சு. சரியா? அப்படி அந்த ஸ்பெர்ம்ல கேரி ஓவர் ஆயிருக்கு. புரியுதா? அந்த எபிஜெனெட்டிக் மார்க் transmitted in the sperm is what led to the mice's offspring to acquire an inherited fear. அப்போ அந்த அம்மாவனுடைய எல்லா குணாதிசயங்களும் வரல, ஆனா
அதனுடைய அந்த ஃபியர் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் ஜீன் வழியா கேரி ஆயிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, நாட் 100% the chemicals are removed while producing the sperms. Certain 10% that sticks on to the sperm is carried to the generations that comes in the future. அப்ப epigenetics is only part of the story. அப்ப இவன் எப்படி சொல்றான் பாருங்க இந்த ஸ்டடிய. அப்ப எபிஜெனடிக் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த கதையில வெறும் ஒரு இப்ப நான் ஸ்டடியில இந்த ஸ்டடியில இது ஒரு ஸ்பாட், அவ்வளவுதான், ஒரு ஸ்டோரி. த்ரூ கல்ச்சர் அண்ட் சொசைட்டி என்ன, த்ரூ கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அதாவது ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். அப்போ இந்த பார்ட்ல எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசரம், இந்த சயின்டிபிக் தியரியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசரம் சொல்லப்பட்ட ஒரு கதை, ஒரு additional feature that would make the complex scientific theory easily understandable. அப்ப இது ஒரு உங்க சொல்லப்பட்ட உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதை தான். அப்ப ஆக்சுவல் கரு என்ன பாருங்க. through culture and society, humans and other animals inherit knowledge and skills acquired by their parents. அதாவது ஒரு ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, they inherit knowledge and skills acquired by their parents. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்கில்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி த்ரூ கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அதேதான். ஆல் திஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது கல்ச்சர், சொசைட்டி, பேரண்ட்ஸ், இந்த மூணு கலவை தான் சில்ட்ரன். அப்போ இது காம்ப்ளெக்சிட்டி points to an evolutionary process in which genomes over 100,000 generations, இந்த ஜீனோம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, எபிஜெனடிக் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் பெர்ஹாப்ஸ் டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ், ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸா சொல்றாங்க என்னன்னா அடுத்து வரக்கூடிய இதெல்லாம், அண்ட் பேரண்டல் இஃபெக்ட்ஸ் ஓவர் சிங்கிள் ஜெனரேஷன் டைம் ஸ்பேன் கலெக்டிவ்லி இன்ஃபார்ம் ஹவு ஆர்கானிசம்ஸ் அடாப்ட். இப்ப இவங்க சொன்னதெல்லாம் இதெல்லாம், அதாவது இந்த எபிஜெனடிக்ஸ், அதுக்கப்புறமேலு ஜீனோம்ஸ், இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுதுங்கிறாங்க. These extragenetic kinds of inheritance give organisms the flexibility to make rapid adjustments to environmental challenges. அப்போ these extragenetic kinds of inheritance, அதாவது சில தப்பித்தவறி வந்த இந்த எக்ஸ்ட்ராஜெனடிக் கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கோ அல்லது ஒரு எலிக்கோ என்ன பண்ணுதுன்னா, the flexibility to make rapid adjustment to environmental changes. அப்ப இந்த ஜெனடிக் கைண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, என்விரான்மெண்ட்ல என்ன சூழ்நிலை இருக்கோ, அவன் வாழ்ற சூழ்நிலையில அவன் இருந்த காலத்துல எப்படி கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ, அதையும் அவன் ஜீன் அடாப்ட் பண்ணிக்குதுங்கிறாங்க. அதுதான் rapid adjustment to environmental challenges, dragging genetic change in their wake, much like a rowdy pack of dogs. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு குணாதிசயங்கள் முடிவு பண்றது அவனுடைய பேரண்டினுடைய ஜீன் மட்டும் கிடையாது, அவன் வாழ்ற சூழ்நிலையும் அவன் கல்ச்சுரல்ல எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸும் அவனை மாத்துது. இது அவனுடைய பையனுக்கு போகும் பொழுது அது மாறி போகுது. ஏன்னா அந்த டைம்ல அது என்ன மாதிரியான அக்வைர் இருக்குதோ அது மாதிரி போகுதுங்கிற உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ் பாருங்க. எப்படி ஒரு சயின்டிபிக் ஸ்டடிய உங்களுக்கு ஒரு கதை மூலியமா சொல்றேன். ரைட். Which of the following options best describes the author's argument? ஆத்தர்ஸ் இப்போ நாம படிச்ச இந்த கதையினுடைய கரு என்ன? வாட் இஸ் த தீம்? அவர் சொல்ற பாயிண்ட் என்ன? மெயின் பாயிண்ட் அதுதான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. Wilson's theory of evolution is scientifically superior to either Darwin's or Mendel's. இல்ல, அது ஒரு ரெஃபரன்ஸ் தான். Darwin's theory of natural selection cannot fully explain evolution. இல்ல, இங்க டார்வினை பத்தியோ மெண்டலை பத்தியோ அவங்க எதுவுமே பேசல, அதாவது இன் டெப்தா பேசல. Mendel's theory of inheritance is unfairly underestimated in explaining evolution.
இல்ல. மெண்டல்ஸ பத்தியும் தனியா பேசல, டார்வின்ஸ பத்தியும் தனியா பேசல, வில்சன்ஸ் அது சொல்லல. பாருங்க, டார்வின்ஸ் அண்ட் மெண்டல்ஸ் தியரிஸ் டுகெதர் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் எவல்யூஷன். பாருங்க வந்துருச்சா? நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன்னா இந்த புக்கு அந்த பேர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ரைட், பாருங்க, டார்வின் அண்ட் மெண்டல் ரெண்டு பேர்த்தினுடைய டுகெதரை தான் இந்த பேசேஜ்ல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரைட், அப்ப 11th ஒன்னுக்கு 4. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the passage uses the metaphor of a dog walker to argue that evolutionary adaptations is most comprehensively understood as being determined by. அதாவது ஒரு நம்ம ஒரு கதை சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு நாய் பிடிச்சிட்டு போறவன், அந்த கதைக்கும் நாம சொல்ற இந்த ஆத்தர் சொல்ல வந்த அந்த சயின்டிபிக் ஸ்டடி தியரிக்கும் என்ன, அதாவது என்ன வித்தியா, என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன் மீன்ஸ் அவர் என்ன சொல்ல வராரு இந்த எக்ஸாம்பிளை பயன்படுத்தி அப்படிங்கிறாரு. Socio-cultural, genetic, epigenetic and genome legacies. அதாவது ஒருத்தனுடைய இது, அதாவது ஒருத்தனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல கீழே கொடுத்துருக்கிறதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. Socio-cultural, genetic, epigenetic, genomics legacies, ecological, hormonal, extragenetic and genetical legacies, extragenetic, genetic, epigenetic and genomic legacies. Okay, genetic, epigenetic, developmental factors and ecological legacies. பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஆப்ஷன் மாதிரி தோணுது. பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் மாதிரி தோணுது. அப்போ நாம இதை மறுபடியும் படிக்கணும். எது எந்த ஆப்ஷன்ல அவங்க சொல்லியிருக்கிற எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் கவர் ஆயிருக்குன்னு பார்த்துட்டாவே இது வேலை முடிஞ்சது. சோசியோ கல்ச்சரல், ஆமா, தீர்மானம் பண்ணுது. ஜெனட்டிக் தீர்மானம் பண்ணுது. எபிஜெனட்டிக் தீர்மானம் பண்ணுது. ஜீனோமிக் லெகசிஸ் தீர்மானம் பண்ணுது. ஓகே, ரைட். செகண்ட் ஒன் பாருங்க, இக்கலாஜிக்கல். வெறும் இக்கலாஜிக்கல் மட்டும் இல்லை, ஹார்மோனல் கிடையாது. ஹார்மோனல் அது வந்து சுரக்கிறது தானே தவிர அது முடிவு பண்றது இல்லை. செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ரைட். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஜெனட்டிக் இதை முடிவு பண்றது இல்லை. சரியா? எக்ஸ்ட்ரா ஜெனட்டிக் அப்படிங்கிற வார்த்தை இதை முடிவு பண்றது இல்லை, அது எக்ஸ்பிளனேஷன்ல வருது, அவ்வளவுதான். அப்ப அதுவும் கிடையாது. ரைட். ஃபோர்த் ஒன், ஜெனட்டிக், எபிஜெனட்டிக், டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இல்லை. டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ் முடிவு பண்றது இல்லை. அதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்டரியா கொடுக்கலாமே தவிர காரணியா சொல்ல முடியாது. அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் கவர் ஆயிருக்கிறதும் நியர் பாசிபிலிட்டி தரக்கூடிய ஒண்ணுன்னா 12th ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சோசியோ கல்ச்சரலாவும் இருக்கு, ஜெனட்டிக்காவும் இருக்கு, எபிஜெனட்டிக்காவும் இருக்கு, ஜெனோம்ஸாவும் இருக்கு. அடுத்தது, which of the following if found to be true would negate the main message of the passage? மெயின் மெசேஜ் ஆஃப் த பேசேஜ், அதாவது இந்த மெயின் மெசேஜ் ஆஃப் த பேசேஜ்ல எதை நல்லிஃபை பண்ணுது, எதை நெகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, a study highlighting the study affirming the influence of socio-cultural markers on evolutionary process. பாருங்களேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. A study indicating the primacy of ecological impact on human adaptation. பாருங்க, இக்கலாஜின்னு நாம சொன்னோம், போனதுலேயே இக்கலாஜிங்கிற வார்த்தையை நாம அதை வச்சு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப தேர்ட் ஒன் கண்டிப்பா கிடையாது. ஓகே, A study affirming the sole influence of natural selection and inheritance on evolution. பாருங்க, ஃபோர்த் ஒன் பாருங்க, ரெண்டுமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கு, செகண்ட் ஒன்னு இருக்கு, தேர்ட் ஒன் கண்டிப்பா இல்ல. ஆனா ஃபோர்த் ஒன் காம்ப்ரிஹென்சிவா எல்லாமே வந்துருச்சு. பாருங்க, நம்மளுக்கு எபிஜெனட்டிக்கே இருக்கு, கல்ச்சரல் மார்க்கர்ஸ் இருக்கு. ஆனா ஃபோர்த் ஒன்ல ஒரு ஜெனரல் டேர்ம் கொடுத்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா. பாருங்க, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டா. பாருங்க, நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் இவல்யூஷன். ரைட். இயற்கையாகவும் இருக்கு, பிளஸ் அந்த இவல்யூஷனரியாகவும் இருக்கு. சோசியோ கல்ச்சுரல்
அந்த அந்த நேரத்துல சொல்லிருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், அது எல்லாமே. ஓகே, the Emory University experiment with mice points to the inheritance of. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த இமோரி யூனிவர்சிட்டி பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நம்மளுக்கு சொல்ல வருது? அக்வைர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், அக்வைர்டு பேரண்டல் ஃபியர்ஸ், சைக்கலாஜிக்கல் மார்க்கர்ஸ், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். பாருங்க, சிம்பிளா கொடுத்துட்டான் பாருங்க. ஆனா இது எல்லாமே அங்க இருக்கு. எது கரெக்டா ஆப்டா பொருந்ததோ அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். எது கரெக்டா ஆப்டா பொருந்தணும் பாருங்க. அப்போ அந்த மைஸுக்கு என்ன வந்துச்சு? அம்மாவனுடைய பயோகுணாதிசயம் வந்துச்சு. ரைட். அக்வைர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே கரெக்ட். அக்வைர்டு பேரண்டல் ஃபியர்ஸ், ஆமா ரைட். சைக்கலாஜிக்கல் மார்க்கர்ஸ் இருக்கு. சைக்கலாஜிக்கல் மார்க்கர்ஸ், அந்த சைக்கலாஜிக்கல் மார்க்கர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அத பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சொல்ல முடியாது. அதாவது பயம் மட்டும்தான் வந்துச்சே தவிர அம்மாவனுடைய குணாதிசயம் அப்படியே வரல. ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துருச்சு. அப்ப பாருங்க, பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த நாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். சைக்கலாஜிக்கல் மார்க்கர்ஸ்ங்கிறது அங்க சொல்லவே இல்லை. பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை. அப்போ அக்வைர்டு, இப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அக்வைர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், அக்வைர்டு பேரண்டல் ஃபியர்ஸ். அப்ப இத பொதுவா சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்வைர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுல பொதுவா எல்லாமே வந்துருச்சு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ 14th ஒன்னுக்கு 1, நம்மளுக்கு 4மே இருக்கிற மாதிரி தெரியும். அதுல 2 நம்ம கழிச்சு விட்டுட்டு அதுல மீதி இருக்கிறதுல எது ஆப்ட்? ரைட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பேசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது ஒன்று போயிடலாம். பாருங்க, இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டடி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி இது. முன்னாடி பேசேஜ் கொடுத்து அதுக்கு காம்ப்ரிஹென்ஷன், அதாவது அந்த பேசேஜுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ. இப்ப என்ன நாம அடுத்த மாடல் என்ன பார்க்க போறோம்னா, பாருங்க 25th, நம்ம டேரக்டா 25th போயிடலாம், அடுத்த மாடல் போயிடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த பேசேஜ்ல இருக்கிறதெல்லாம் யூ டேக் இட் as a homework. பாருங்க, ஒவ்வொரு பேசேஜும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பேசேஜையும் நீங்க படிச்ச ஆன்சர் கண்டுபிடிக்கும் போதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு எனக்கு இது தெரிஞ்சிடுச்சு, நான் ஒண்ணு மட்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்பீடு அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீடு அதிகமாகும். எப்பன்னா படிக்க படிக்க தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீடு அதிகமாகும். ஒரு விஷயத்தை 4 தடவை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த ஒரே தடவை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்பீடா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான பயிற்சி தான் நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அது ஸ்பீடா வேணும், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல டைம் கிடையாது. பாருங்க, the passage given below is followed by 4 summaries. ஒரு பேசேஜ் கொடுத்தாங்க, அது followed by 4 summaries. அதுல choose the option that best captures the author's position. அப்ப அந்த ஆத்தர் சொல்ல வர விஷயம் அந்த 4ல எது பெஸ்டா சொல்லுது? ஓகே, artificial embryo twinning is a relatively a low tech way to make clones. அதாவது குளோனிங் பண்றதுல ஆர்டிபிஷியல் எம்ப்ரியோ ட்ரைனிங் அப்படிங்கிற மெத்தட் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு it is not an advanced way, it is not an advanced method, ஒரு intermediate method in terms of quality, in terms of இது எப்படி மெஷர் பண்றது, அதாவது இது எப்படி லோ டெக் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இல்லாம ஒரு இன்டர்மீடியட், இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, as the name suggests, the technique mimics the natural process that creates identical twins. அதாவது
இந்த டெக்னிக் என்ன பண்ணுதாமா, ஒரு நேச்சுரலா ஒருத்தருக்கு எப்படி ரெட்டை குழந்தை ஒரே மாதிரி இருக்குதோ, அதுதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். நான் சொல்றது புரியுதா? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டையர்கள். நீங்க அதாவது அவங்களதான் ட்வின்ஸ் அப்படிம்போம். அதுதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறது. ட்வின்ஸ் வெறும் ட்வின்ஸ்னா இரட்டையர்கள். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டையர்கள். அப்போ இன் நேச்சர் ட்வின்ஸ் ஃப்ரம் வெரி ஏர்லி twins form very early in the development when the embryo splits into two. அப்போ ஒரு அம்மா வயித்துல அந்த கருமுட்டை உருவாகும் பொழுதே அந்த எம்பரியோ என்ன பண்ணுமாமா, ஐடென்டிக்கலா 2 முட்டையா உருவாகி பிரியுமாமா. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாங்க, develops when the embryo splits into two. Okay, twinning happens in the first days after egg and sperm joins. அதாவது ஸ்பெர்மும் எக்கும் ஜாயின் ஆகுற happens in the first day, ஜாயின் பண்ண அடுத்த நாள், அதுதான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறாங்க. twinning happens in the first days while the embryo is made of just a small number of unspecialized cells. இந்த எம்பரியோ அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் தான் எம்பரியோ. each half of the embryo continues dividing on its own. ஒவ்வொரு half of எம்பரியோவும் தன்னைத்தானையே பிரிச்சுக்குமாமா. ultimately developing into separate complete individuals. அதுக்கு அல்டிமேட்டா கடைசியா ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா அது செப்பரேட் பண்ணிக்குமாமா. since they developed egg from the same fertilized egg, அதாவது ஒரே கருவூட்டப்பட்ட அந்த முட்டையிலிருந்து பிரிஞ்சதுனால the resulting individuals are genetically identical. ஒரே முட்டையிலிருந்து பிரிந்த இரண்டுங்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. அதான் they are genetically identical. சிம்பிள். சரியா? இப்போ இந்த பேசேஜுக்கு நாம ஒரு பெஸ்ட் ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு சம்மரிய நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, artificial embryo twinning is a low tech and a mimetic of the natural development of genetically identical twins from the embryo after fertilization. Okay, embryo twinning is just like a natural development of twins where during fertilization twins are formed. Okay, artificial embryo twinning is a low tech, unlike the natural development of identical twins from the embryo after fertilization. Third one, unlike அப்படிங்கிறான். Okay, artificial embryo twinning is a low tech and is close to the natural development of the twins where the embryo is split into 2 identical twins. ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டான் பாருங்க. Fourth one ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஆனா நாம இதை மறுபடியும் படிக்கணும். என்ன இதுக்கு ஆப்டான ஆன்சர் என்ன? ஒரே மாதிரிதான் இருக்கு. artificial embryo twinning ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க மறுபடியும். twinning is a low tech and a mimetic of natural. எதுக்குள்ள நம்மளுக்கு அவன் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் அங்க அடங்கி இருக்கணும். artificial embryo twinning is a low tech, okay, and a mimetic of natural development of genetically identical twins from the embryo after fertilization. Okay, first oneல வந்து கொஞ்சம் எல்லாம் வர மாதிரி தெரியுது. அடுத்தது, artificial embryo twinning is just like a natural development of twins where during fertilization twins are formed. அப்போ artificial embryo twinning அப்படிங்கிறது ஒரு low tech அப்படின்னு செகண்ட்ல சொல்லல. அப்போ அது இல்லை. artificial embryo twinning is a low tech. இவன் இங்க சொல்லிட்டான், unlike the natural, பாருங்க, unlike the natural development of identical twins, இங்க ஒரு நெகட்டிவ் டேர்ம் கொண்டு வந்துட்டான் பாருங்க. அப்ப தேர்ட் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். என்னன்னா 4 படிக்கணும். அப்போ எடுத்தோடனே நம்மளால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்ம ஆன்சர் முடிவு பண்ண முடியாது. 4 படிச்சுட்டு நம்ம ஒரு ஐடியா வந்துடும். அப்போ தென் செகண்ட் டைம் படிக்கும் போது தான் எது வந்து அங்க தேவையில்லாம இருக்குது அப்படின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியும். ரைட், இப்ப எப்படி நம்ம செகண்ட் தேர்டு நெக்லெக்ட் பண்ணிருச்சு. artificial embryo twinning is a low tech, okay, வந்துருச்சு, and is close to the natural development of twins, close to the natural development of twins where the embryos from the embryo
Embryo split into identical. Okay, class to the natural development of things where the embryo splits into identical twins. Okay, first ஒன்னும் fourth ஒன்னும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இதுல எது பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓகே இஸ் லோ டெக் கொண்டு வந்துட்டான், இதுவும் லோ டெக் கொண்டு வந்துட்டான். அண்ட் மிமிட்டிக் of the natural development of genetically identical twins. Right. பாருங்க, அதாவது இந்த வார்த்தை ஆனா இங்க க்ளோஸ் டு அப்படின்னு இருக்கு. ஆனா க்ளோஸ் டு அப்படின்னா அதற்கு நிகரா அப்படின்னு அர்த்தம். அப்போ மிமிட்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு என்ன இதுக்கு பெஸ்ட் ஒன்னு 25க்கு 1. புரியுதா? அப்படியே காப்பி அடிக்கிறது வேற, அதற்கு நிகரா அப்படிங்கிறது வேற. ரைட்? ஓகே. அடுத்தது பாருங்க. 5 sentences related to a topic are given below. 4 of them can be put together to form a meaningful and a coherent short paragraph. பாருங்க, இது அடுத்த டைப். 5 just a minute related to a topic or given below. அதாவது 5 sentences கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு ஒரு டாபிக் பத்தி. 4 of them can be put together to form a meaningful. ஓகே, அதுல 4 நம்ம ஒண்ணு சேர்த்தனோம்னா ஒரு பேராகிராஃபா வந்துடும், ஒரு மீனிங்ஃபுல் பேராகிராஃபா. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். அப்போ இந்த ஆட் ஒன் அவுட் என்ன அப்படிங்கிறது. In many cases, time inconsistency is what prevents our going from the intention to action. Okay. Time inconsistency தான் வந்து நம்மனால பிளான் பண்ணி வச்சிருக்கிறத செயல்படுத்த முடியல. அது வெறும் பிளானோடயே நிக்குது. அதுதான் இன்டென்ஷன் டு ஆக்ஷன். எண்ணம் செயல். அது வந்து எண்ணத்திலேயே நின்று போயிடுது, செயலா போறது இல்லை, ஏன்னா டைம் இல்லை. ஓகே, ஃபார் people to continuously postpone getting their children immunized, they would need to be constantly fooled by themselves. அதாவது பெற்றோர்கள் என்னன்னா எப்பெல்லாம் வந்து தடுப்பூசி போடுறது, இதுதான் வந்து இம்யூனைசேஷன், தடுப்பூசி போடுதல். இம்யூனைசேஷன்னா என்ன? அந்த வார்த்தை தடுப்பூசி போடுதல். அப்ப அவங்க குழந்தைகளை தடுப்பூசி போடுறதுக்கு தள்ளி போடுறாங்களோ அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. In specific cases of immunization, however, it is hard to believe that time inconsistency by itself would be sufficient to make people permanently postpone the decision if they were fully cognizant of its benefits. அதாவது சில கேசஸ் ஆஃப் இம்யூனைசேஷன்ல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இதை நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஏன்னா நேரம் போதாமை, டைம் இன்கன்சிஸ்டன்சி by itself would be sufficient to make people permanently postpone. இந்த டைம் இன்கன்சிஸ்டன்சியை மட்டுமே காரணமா வச்சு அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க தடுப்பூசி போடாமையே போயிடுவாங்களாமா, என்னதான் அவங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலும். ரைட். In most cases, even a small cost of immunization was large enough to discourage most people. சில கேசஸ்ல ஒரு சில கேசஸ்ல தான் அவங்களுக்கு மேல சொன்னது, தேர்ட் பாயிண்ட் சொன்னது ஸ்பெசிபிக் கேசஸ், ஒரு சில கேசஸ். ஃபோர்த் பாயிண்ட் சொல்றது காமன் கேசஸ், நிறைய. இன் மோஸ்ட் கேசஸ் என்னன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு இம்யூனைசேஷன் பண்ணணும், நீங்க ஒரு தடுப்பூசி போடணும்னா ஒரு தடுப்பூசி 100 ரூபா கவர்மெண்ட் சைட்ல இருந்து போட்டாலுமே 100 ரூபா கொடுக்கணும். அப்படின்னா அந்த 100 ரூபாய் எதுக்கு போய் அதுக்கு செலவு பண்ணிட்டு அவங்க அந்த ஊசியை போட்டுக்கிறது இல்லை மோஸ்ட் பீப்புள். ரைட். இதுவே சும்மா கொடுத்தா போட்டுக்குவாங்க. புரியுதா? மோஸ்ட் ஆஃப் த காசஸ் மணி மேட்டர்ஸ். இன் ஸ்பெசிபிக் கேசஸ் டைம் மேட்டர்ஸ். Not only do they have to think that they prefer to spend time going to the camp next month rather than today. அதாவது not only do they have to think that they prefer to spend time going to the camp next month rather than today, they also have to believe that they will indeed go next month. நிறைய நேரங்கள்ல என்னன்னா
அவங்க சிந்திச்சு பார்க்கணும். என்ன, அட யார் இன்னைக்கு போய்கிட்டு, நாம அடுத்த மாசம் போய்க்கலாம். எப்படியும் அடுத்த மாசம் கண்டிப்பா ஒரு கேம்ப் போடுவான். அப்ப அந்த கேம்ப் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாதாமா. ஏன்னா they also have to believe that they will indeed go next month. இன்னைக்கு கேம்ப் நடக்குது, அட யார் இன்னைக்கு போறது, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் போ, அந்த முகாம் என்ன நடக்காமையா போயிட போகுது, இந்த மாசம் மாசம் நடக்குது இல்ல அப்படின்னு இன்னைக்கு போறத அடுத்த மாசம் தள்ளி போடாம அவங்க என்ன பிலீவ் பண்ணுமாமா, they also have to believe that they will indeed go next month. அப்படி சரி, அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த மாசம் போய்க்கலான்னு, மறுபடியும் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துக்கு தள்ளி போறதுக்கு முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்த மாசம் கண்டிப்பா போயாகணும் அப்படிங்கிற முடிவு. இப்ப இதுல எது நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்சியா இருக்குது பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். தேர்ட் ஒன் கண்டிப்பா இருக்குது, ஃபோர்த் ஒன் கண்டிப்பா இருக்குது, ஃபிஃப்த் ஒன்னும் கண்டிப்பா இருக்குது. ரைட், நம்மளுக்கு 1 அல்லது 2. ரைட், எதுக்கு நாம இந்த பேசேஜ் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லி இருக்கா அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும். இந்த பேசேஜ்ல டைமை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஆனா எக்ஸ்ட்ரா ஏதாவது இங்க சொல்லியிருக்காங்களா? நம்மளுக்கு ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கலாம், ஆனா அந்த பேசேஜ்ல சொல்லாத ஒரு விஷயம் இங்க ஏதாவது ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். என்னதான் நம்மளுக்கு 3, 4, 5 வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அதையும் கொஞ்சம் செக் பண்ணணும். ரைட், இப்போ டைம் ஃபேக்டர் மேல கொடுத்திருக்கிற அந்த பேசேஜ்ல இந்த பொதுவா இங்க கொடுத்திருக்கிறதுல இருக்கு. ரைட், அதே மாதிரி இம்யூனைசேஷன் இருக்கு. பொதுவா டைம் இன்கன்சிஸ்டன்சி பத்தி பேசுறாங்க, தென் இம்யூனைசேஷன் போஸ்ட்போனை பத்தி பேசுறாங்க, தென் அந்த இம்யூனைசேஷன்ல கண்டிப்பா முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசுறாங்க. ரைட், அப்போ இது இல்லாம வேற என்ன அங்க இருக்கு பாருங்க. இன் மெனி கேசஸ் டைம் இன்கன்சிஸ்டன்சி இஸ் வாட் பிரிவென்ட்ஸ் அவுட் கோயிங் ஃப்ரம் இன்டென்ஷன் டு ஆக்ஷன். ஓகே, இருக்கு, டைம் இன்கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. செகண்ட் ஒன், ஃபார் பீப்புள் டு கண்டினியூஸ்லி போஸ்ட்போன் கெட்டிங் தேர் சில்ட்ரன் இம்யூனைஸ்டு. அப்போ இதுவும் டைம் இன்கன்சிஸ்டன்சி தான், தள்ளி போடுதல் முடிவை. ஓகே, in specific cases of immunization, however, it is hard to believe that time inconsistency by itself would be sufficient to make people right. Thirdly, time inconsistency வந்துருச்சு. புரியுதா நான் சொல்றது? அந்த immunization, time inconsistency, postponed decision. Okay, fourth option பாருங்க. In most cases, even a small cost of immunization was large enough to discourage most people. பாருங்க, இது ஒரு extra piece of information. Right, fifth பார்ப்போம். Not only do they have to think that they prefer spend time. பாருங்க, டைம் வந்துருச்சு, அந்த டைமுக்கு அவங்க முடிவு எடுக்கணும். அப்ப பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் ஒன்னா டைம் இன்கன்சிஸ்டன்சி பத்தி பேசுது இல்லையா, அவங்களுக்கு என்ன இம்யூனைசேஷன் இருக்கணும். ஆனா இந்த நாலுக்குமே பொருந்தாத, இந்த ரெண்டுக்குமே பொருந்தாத ஒரு விஷயம் என்ன அங்க இருக்கு பாருங்க. இன் மோஸ்ட் கேசஸ் ஈவன் ஸ்மால் காஸ்ட் ஆஃப் இம்யூனைசேஷன் சொல்லியா பாத்தீங்களா, பணம் வந்துருச்சு, இந்த இடத்துல டைம் வரல, பணம் வருது. அப்போ எது பொருந்தாதது? 26/4 நாம ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும் போது எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கவும் எல்லாம் கரெக்டா வருது அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல செகண்ட் ரீடிங் விட்டு அதுல எது இல்லையோ அதை நெக்லெக்ட் பண்ணிடுது. புரியுதா உங்களுக்கு? இந்த 4 சென்டென்ஸ்லயும், மீதி இருக்கிற 4 சென்டென்ஸ்லயும் மணிய ஒரு ஃபேக்டரா அவங்க சொல்லவே இல்லை. புரியுதா எப்படி நம்ம பாக்குறோம்? ஆரம்பத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு அது மாதிரி தெரியும், ஆனா we have to go for second reading. 28க்கு போயிடலாம். இது அடுத்த மாடல். இந்த மாடல்ல பாருங்க, அதாவது நம்மளுக்கு கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் they are numbered. இதுல சீக்வன்ஸ்
இத எதை முதல்ல போட்டா நம்மளுக்கு இது ஒரு ப்ராப்பர் coherent paragraph வரும். அதாவது 1 2 3 4 2 1 3 4 3 2 1 4 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆர்டர் ஆஃப் த சென்டென்சஸ். ஓகே, அதுல நம்ம என்ன பார்த்திடலாம்? 28 பார்த்திடலாம். ஓகே, எதுனா சரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிறத பார்ப்போம், அப்புறமேல் நம்ம சின்னதா இருக்கிறத பார்த்துக்கலாம். 28 வந்துருங்க, போய்க்கலாம். ஓகே, impartiality and objectivity are fiendishly difficult concepts that can cause all sorts of injustices even if transparently implemented. நீங்க என்னதான் வெளிப்படையா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது நம்மளுக்கு ஆல் சார்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டியை கொண்டு வந்து விடும். Objectivity or fiendishly difficult concepts. Fiendishlyனா ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம். Fiendishlyனா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம்லி difficult concepts that can cause all sorts of injustices even if transparently implemented. Right. நீங்க வந்து சாரா இன்மை, சார்ந்து இன்மை, அதாவது ஒரு பக்கம் மட்டும் பேசுறது அப்படின்னு இல்ல, பொதுவா நிக்கிறது, அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, பொது பார்வை, இந்த ரெண்டுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், என்னதான் நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையா இருந்தாலும். அதுதான் இந்த இதன் அர்த்தம். ஓகே, it encourages us into bubbles of people we know and like while blinding us to different perspectives, but the deeper problem of transparency lies in the words and much more. அப்போ இந்த இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நாம, அதாவது யாரு ஊருக்கு நல்லவனா இருக்கிறான் பாத்தீங்களா, அவனைத்தான் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டின்னு சொல்றாங்க. சிம்பிளா, இட் என்கரேஜஸ் us into bubbles of people we know and like. ரைட், நம்மளை என்ன பண்ணுமாமா, இட் என்கரேஜஸ் us into bubbles, ஒரு கூட்டமா நம்மளைய சேர்த்திருமாமா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, while binding us to different perspectives, but the deeper problem of the transparency lies in the words and much more. ஒரு கூட்டமா சேர்த்த முயற்சிக்கும், நாமளும் கூட்டமா சேர்ந்துருவோம், நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும், ஆனா நம்மள என்ன பண்ணுமாமா, ஒவ்வொரு கோணத்துல நாம சிந்திப்போம், அதையும் சிந்திக்க வைக்குமாமா. பட் டீப்பர் த ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி லைஸ் இன் த வேர்ட்ஸ். ஆனா உண்மையான உள் ப்ராப்ளம் என்னன்னா வெளிப்படைத்தன்மை. அதான் டிரான்ஸ்பரன்சி. நம்ம பேச்சுல என்னைக்குமே வெளிப்படைத்தன்மை இருக்காது, அதான் பெரிய ப்ராப்ளம். ஆமா. ஓகே, Twitter's website says that tweets you are likely to care about most will show up first in your timeline. அதாவது ட்விட்டர்னுடைய வெப்சைட் என்ன சொல்லுதாமா, நீங்க வந்து எந்த மாதிரியான ட்வீட்ஸுக்கு உங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரியான ட்வீட்ஸ் நீங்க அதாவது நீங்க அதிகமா பாக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய டைம் லைன்ல முதல்ல நிற்குமாமா. Based on accounts you interact with the most, tweets you engage with and much more. தெரியும் எதை நீங்க அதிகமா தேடுறீங்க, எந்த நீங்க அதிகமா பாக்குறீங்க, அதை பேஸ் பண்ணி அது வந்துடும். We are only told some of the basic principles. நம்ம கிட்ட சில பேசிக் பிரின்சிபல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. And we cannot see the algorithm itself, making it hard for citizens to analyze the system's sensibility, or fairly, or be convinced of its impartiality and objectivity. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்னுடைய அல்காரிதம், அதாவது அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு முறை, அது அல்காரிதம், அது எப்படி ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கும் சிட்டிசன்ஸுக்குலாம் இது தெரியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து இம்பார்ஷியலாகவும் அப்ஜெக்டிவாகவும் தான் இருக்கு அப்படின்னு நாம எப்படி நம்புறது, எப்படி நாம நம்ப வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப இந்த இடத்துல புரியுதா? இம்பார்ஷியாலிட்டியாவும் அப்ஜெக்டிவாவும் இந்த ட்விட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பேசேஜ்ல நம்மளுக்கு தெரிய வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல எது ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வருமா? ஓகே, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தெரியுது. இட் என்கரேஜஸ் இல்ல. Okay, it encourages us into bubbles of people we know and like, and while binding us to different perspectives, but the deeper problem of transparency lies in the words. Okay, 1, 3, 2. அப்போ 1, 3, 2 வரலாமா? செக் பண்ணலாம். செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் மினிட். ஓகே, கரெக்ட். 1 இம்பார்ஷியாலிட்டி இது வந்துருச்சா? எதை சொல்றாங்க? ட்விட்டரை சொல்றாங்க. 1, 3 அதே மாதிரிதான் இட், ஃபாலோ இட் அண்ட் வி வந்துச்சு பாருங்க. 1, 3, 2, 4 புரிஞ்சுதா? 1, 3, 2, 4. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு அநேகமா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நடத்தினதுல ஒரு 4 பேட்டர்ன் நாம பார்த்திருக்கோம். நார்மல் காம்ப்ரிஹென்ஷன் ஒண்ணு, தென் ஆர்டரை அரேஞ்ச் பண்றது ஒண்ணு, தென் சம்மரி கண்டுபிடிக்கிறது ஒண்ணு, தென் பெஸ்ட் ஒப்பீனியன் எது மேக் பண்ணுது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப நம்மளுக்கு இந்த 4 டைப்ல இருக்கக்கூடிய இது பார்த்தாச்சு. இதுல மீதி இருக்கிறத யூ டேக் இட் அஸ் அ ஹோம்வொர்க். உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம், போன கிளாஸ்ல நீங்க படிச்சது இந்த கிளாஸ்ல இப்போ, அல்லது உங்களுக்கு பொதுவா கிராமர்ல டவுட் இருக்கு அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க்.